நான் உள்ள இருக்கும்போது என்னையுமே என் காது பட நிறைய பாடி ஷேம் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் நீங்க எப்படி தெரியுமா பேசுவாங்க, குண்டன் சாப்பிட்டானா பாக்கி இருக்காது, டக்குன்னு போய் முடிச்சிடுங்க. இது என்ன ஒரு 44 கிலோமீட்டர் தள்ளியா இருக்கு ஸ்மோக் ரூமுக்கு, இதுக்கு நான் 2 அடி தள்ளா சோஃபால உட்காந்துருக்கேன். இதுல என்ன ரகசியம் சேதுராமன்ட்ட. ஆனா அதை நம்ம கேட்காத மாதிரி இருந்தாதான் நமக்கு மரியாதை. இருந்துக்கிறது நல்லது. இது வந்து நம்ம யாரெல்லாம் நல்லவங்க நினைச்சோமோ அவங்களும் அப்படி பேசிருக்காங்களா இல்ல? ஆமாமா. நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அத எனக்கு ரொம்ப ரியல் டைம்ல நானே அங்க இருக்கிற பாதி பேரை வேற ஒரு இம்பாக்ட்ல இருந்தது. அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் ஐயோ அப்படின்னா, ஆனா வெளியில வந்தவன மக்கள் அதை இன்டர்பிரட் ஆகி வெளில பாக்குற விதம் இருக்குல்ல, அதை எவ்வளவு அழகா கேரி ஃபார்வர்ட் பண்றாங்க. அதுதான் இந்த பசங்களுக்கு எல்லாம் பண்ண தெரியல. அவங்களுக்கு 7 சீசனா பிரமாதமா பண்ண தெரிஞ்ச அந்த ஒரு விஷயம் இந்த சீசன் பசங்க 8 சீசனா பண்ண தெரிஞ்ச ஒரு விஷயம் இவங்களுக்கு பண்ண தெரியல. ஏன்னா இவங்க எல்லாம் they are just came inside by the popularity, not by the skill or anything. வெறும் இன்ஃப்ளூயன்சரா இருக்கிறது மட்டுமே ஒரே குவாலிட்டியா இருக்கிறத வச்சு உள்ள வந்துட்டானுங்க. அதை எப்படி அந்த ஷோவோ ஸ்டேஜோ இல்ல அந்த இடத்துக்கான டெக்காரத்தை எப்படி மெயின்டைன் பண்ணி அதை அந்த குட் புக்லயே எப்படி டிராவல் பண்ற மாதிரி கொண்டு போகணும் அப்படின்றத மேட்ச் பண்ணி மேனேஜ் பண்ண தெரியல. எங்க ஷோலாம் 1-2 மட்டும்தான் பட்டுன்னு மூச்சுவிங்ல வேற மாதிரி ஆகும். மிச்சவங்க எல்லாம் அது கண்ட்ரோல்டா வச்சுக்கிட்டு அது வேற வேற விதத்துல பயங்கரமா ஒண்ணு பண்ணுவாங்க. அது ஆனா ஃப்ரீ டே இருக்கு பாத்தீங்களா, மக்களே நம்பவே நம்பாதீங்க. அந்த டேல நடக்கிறது எல்லாமே அநியாயம் தான். எல்லாமே அநியாயம் தான். அட்ராசிட்டியா நடக்கும் அநியாயம். அது உங்களுக்கு வெளில தெரியாம வச்சிருக்காங்களே, அதான் சூப்பர். அந்த ஃப்ரீ டேன்னு சொன்னா அதுல ஒரு டேல என்னென்னலாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுவானுங்க. ஃப்ரீ டேனா அதே மாதிரி இந்த ஃப்ரீ டேனா அந்த இது ஃப்ரைடேவா உங்க கணக்கு படி பார்த்தா நீங்க சாட்டர்டே ஷோ ஃப்ரைடே நிகழ்வுகள்னு சொல்லக்கூடிய டே. ஓகே ஓகே ஓகே. சொல்லுங்க. சிகரெட்டே நான் இட் இஸ் ஆஃப் சம்திங் உள்ளுக்குள்ள இதை கொண்டு வரக்கூடாது, இதை கொண்டு வரணும்ன்றது ஒண்ணு இருக்குல்ல, அதுவே அங்க பார்ஷியலி எக்ஸெப்ஷனலா நடக்கும். அநியாயத்துக்கு பார்ஷியலி எக்ஸெப்ஷனலா நடக்கும். அதே மாதிரி சில ஃபேவருங்க சிகரெட்டா இருக்கட்டும் இல்ல சில விஷயங்களா இருக்கட்டும், அங்கேயும் ஒரு அரசியல் இருக்கு. ஈவன் போன் கூட அந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்களா? எங்க இதுல போனுக்கெல்லாம் வேலையே இல்ல ஆக்சுவலா. எனக்கு என்னுடைய பார்ட்டிசிபேஷன் அந்த ஃபர்ஸ்ட் வீக்கும் அதுக்கப்புறம் லாஸ்ட் 2 வீக்கும் தான். சரிங்களா, அதுக்குள்ள நடந்ததுல பார்த்தது மட்டும்தான் நம்ம கண்டென்ட். சரிங்களா, ஆனா ஜென்ரலா ஐயோ யார் அது மியூட் போட்டது? சாரி சார், மியூட் ஆயிடுச்சு. சார் மியூட் ஆயிடுச்சு. மியூட் எடுத்துட்டு பேசுங்க. என்னோட பாயிண்ட்ல அங்க போனுக்கான அந்த ஸ்பேஸ் இல்ல. பட் ஆனா நான் பொதுவா நான் இந்த சீசன்ல நல்ல விஷயம், இந்த சீசன்ல போன சீசன்ல இருக்க நல்ல விஷயங்களை பத்தி மட்டும்தான் ஷோல பேசியிருக்கேன். இது வரைக்கும் எதுவும் வேற எதுவும் பேசல. அந்த பாயிண்ட்ல ஒண்ணு சொல்றேன். இந்த இந்த நான் யார் பேரையும் சொல்லாம சொன்னா உங்களை நீங்களாவே மேட்ச் பண்ணிக்கலாம். ஒரு பர்டிகுலர் டைம்ல ஒரு என்ன சொல்றது, ரைட் பிரதர்ஸ் 2 பேரு மாத்தி ஹாஸ்பிடல் போயிட்டு வருவாங்க தெரியுமா? ஆமா சார். ஆமா. அது யாரும் நீங்களும் எனக்கு பேர் சொல்ல வேணாம், நானும் பேர் சொல்ல. தெரியும் சார், சொல்லுங்க. பேர் சொல்ல மாட்டோம், சொல்லுங்க. வெளியில போயிட்டு உள்ள வந்தது ஸ்கிரிப்ட். அது முழுக்க ஸ்கிரிப்ட். அந்த ரைட் பிரதர்ஸ் வெளியில போய் என்ன கண்டென்ட் தேவையோ உள்ள யாருக்கு என்ன கண்டென்ட் கன்வே பண்ணணுமோ அந்த கண்டென்ட்ல இட்ஸ் வெல் ஸ்கிரிப்டட். அதுல ஒரு பிரதர் எல்லாரும் வந்திருப்பாங்க, ஒரு பிரதர் மட்டும் திரும்பி வந்திருக்கவே மாட்டார் ஷோக்கு. ஓகே. வந்தார்ல சார், ஆனா லேட்டா வந்தார்ல. அடுத்த நாள் வந்துட்டாரு. வந்திருக்கவே மாட்டார். நான் சொன்னது ஷோ முடிஞ்சு இந்த கடைசியா வெளியில போனவங்க எல்லாம் உள்ள வாங்க அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சது சார். அதுக்கப்புறம் தான் இவங்களோட ஃபோர் பிளே கேமே. ஆக்சுவலா எனக்கு எல்லாத்துலயுமே ஒரு தந்திரம் இருக்கு. அதாவது என்னன்னா, இப்ப என்னைய பிளேயர்னு சொல்லி கூப்பிட்டு போல, நீ எனக்கு நல்லா தெரியும் பிளேயர்னு சொல்லி கூப்பிட்டா நான் அந்த லாஜிக்கே நான் ஒத்துக்க மாட்டேன், வரமாட்டேன்னு.
மத்தவங்க கிட்டக்க ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஒன்று சொல்லிட்டு உள்ள கூட்டு போய் பிளேயர்னு சொல்றது இருக்குல்ல. இந்த ஹோல் பாயிண்டே என்னன்னா, இவங்க வந்து ஒரு விஷயம் செட் பண்ணி அதுக்குள்ள அவங்க நினைச்ச ஒரு சில விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ணி அவங்கள அந்த ஆர்டர் ஆஃப் சேஞ்ச் ஒன்று பண்ணணும்னு நினைச்ச அந்த ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப ஹேவேரா உடஞ்சு போச்சு. அது அதுக்கப்புறம் நடந்த பல விஷயங்கள் நான் உள்ள இருந்து பார்த்தேன். செய்யுங்கடா அப்படின்ற மாதிரி இருந்தது. அது இட்ஸ் ஓகே. ஐ மீன் அது இப்படிதான் போகும். அங்க அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல புரிதல் ஆயிடுச்சு. அதுக்குள்ள இப்படி மூவ் ஆகுறதா இருந்தா இது இப்படி போறது. நான் இப்ப இன்ஃபேக்ட் ஜீல் அவுட் பண்ணி உடைக்கலாம்னா நிறைய உடைக்கலாம். அதாவது நீங்க இந்த ரன்னிங் ரேஸ்ல எல்லாம் மறைக்கப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. இதை நானும் பார்த்தேன். அந்த 8ஆவது சீசன்ல இருந்து வெளில வந்த யாராச்சும் அதை உடைச்சு பேசுவாங்கன்னு பார்த்தேன். எல்லாருமே ஒரு மாதிரி ஐயோ நமக்கு எதுக்கு வம்பு, கிடைக்கிற வாய்ப்பும் போயிடும், இல்ல இவங்களை எதுக்கு பகைச்சுக்கணும் அப்படின்னு எல்லாருமே அமைதியா இருக்காங்க. எனக்கு அதுக்கப்புறம் வேற சில சீசன் பீப்புள்கிட்ட சும்மா அப்படி டிஸ்கஸ் பண்ணும் போது எங்களுதுலயும் இந்த மாதிரி நடந்தது, அது வேற வேற கண்டென்ட்ல சொல்லும் போது அப்போ எல்லாருமே அங்க நடக்கிறத மறைச்சுதான் கொண்டு போறீங்க, அதுல தெளிவாதான் இருக்கீங்கன்ற மாதிரி இருக்கு. ஓகே சார். ஓகே தென்றல் பேசுங்க. ஆண்ட்ரைஸ் பண்ணிருந்தீங்க நடுவுல அந்த ஆதிரை அவங்க வெளியே போனப்ப சொன்னாங்க இல்லையா, அவரு பாலாஜி சார் சொன்னாரு அப்ப அவர் வந்து கரெக்டான ஆளுங்களை பார்த்து செலக்ட் பண்ணல அப்படின்னு. ஆனா அவங்க போறப்ப அதையே தானே மாத்தி சொல்லிட்டு போனாங்க, மக்களுக்கு தான் வந்து ஓட்டு போட தெரியல, என்ன வந்து வெளியே அனுப்பிட்டாங்கன்னு ஒரு டைலாக் சொல்லிருப்பாங்கல்ல, அது சொல்ல வந்தேன். அது எப்பவோ. ஓகே சார் அதே மாதிரி எனக்கு இந்த சபரி பத்தி ஒரு கொஸ்டின் கேட்காங்க. நீங்க சொன்னீங்க சபரியை ப்ரொடெக்ட் பண்ணி கூட்டு போறாங்க. ஆக்சுவலா நம்ம லாஸ்ட் சீசன்ல கூட பாத்தீங்கன்னா தீபக் வந்து இந்த மாதிரிதான் வீக்கெண்ட்ல பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அந்த மாதிரியே வச்சிருந்தாங்க. பட் ஒரு பாயிண்ட்ல வந்து இவர் நாட் ஈவன் ஃபைனலிஸ்ட், அவர் அது முன்னாடியே எடுத்துட்டாங்க. அந்த மாதிரியான பாசிபிலிட்டி சபரிக்கு இருக்கா, இல்ல சபரி அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்களா தீபக் வச்சிருந்த மாதிரி அப்படி கேக்குறேன். இல்ல சபரி எல்லாம் வந்து 100% வந்து இந்த 85+ days கண்டஸ்டன்ட். ஆனா இதுக்கு நடுவுல வேற யாராச்சும் வேற ஏதாவது ஒரு கேம் பிளே வந்து மாறாம போச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்மா உள்ள தள்ளி விட்டுருவாங்க. இவங்க வந்து இந்த 3 வாரத்துல சபரியோடைய எந்த அக்லி டர்னையும் வெளியில ப்ரொமோட் ஆயிட விடாம பத்திரமா பார்த்து கூப்பிட்டு போறதுதான் இதோட கேமே. இது இன்னும் ஒரு 3 வாரத்துக்கு ஒருத்தனோட குட் புக் மட்டுமே டிராவல் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் சாலிடா 60+ days ஈஸியா தாண்டுறான். நீங்க வந்து எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு? ரிவ்யூ பார்த்தேன், பக்காவா இருந்தது நேத்திக்கு ரிவ்யூ. அப்படியா? தேங்க்யூ. சூப்பரா இருந்தது. உங்க குட் ஓல்ட் டேஸ் வந்துச்சு ரிவ்யூல. ஆக்சுவலா எனக்குள்ள இருக்கிற ஆவியை எடுத்துட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு பார்த்தாலும் போறேன்னு எனக்கே தெரியுது. ரைட். நீங்க இப்பதான் நான் கேட்டுட்டு இருந்தேன். அவ சரி ரொம்ப நேரம் நீங்க பேசிட்டு இருந்தீங்க, இன்டர்வியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்பதான் மைக் வாங்கி மேல வந்து. ஆக்சுவலா ஓகே. என்ன உங்க ஃபேவரட் யாரு? திவாகர் தானே அல்லது சந்தேகம் இல்லையே? என்னோட ஃபேவரட் தானே. என்னுடைய ஃபேவரட்டே வந்து பிக் பாஸ் வாய்ஸ் மட்டும்தான் இந்த சீசன்ல. ரைட். யாருமே ஃபேவரட் சொல்லிக்கிற மாதிரி யாரும் விளையாடல பிரதர் இன்னும். ஆக்சுவலா நேத்து யாரும் என்கிட்ட வந்து இந்த क्वेश्चनர்ல கேட்டதுதான், யாரு டைட்டில் வின்னர் நினைக்கிறீங்க? அது மாதிரியான சிச்சுவேஷன் கிட்டக்க போகும்போது ஒரு பெரிய தர்ணாவை ஏற்படுத்தி பெங்களூர்ல மூடின மாதிரி ஷோவை முன்னாள் மூடுவதே தவிர இன்னும் டைம் ஆகும் சொல்ல வேண்டியதானே. 40 நாள் ஆகல அப்புறம் சொல்ல வேண்டியதானே. இல்ல இப்ப இருக்கிற கூட்டத்துல இருந்து வின்னரா யாராச்சும் யாரு முடிவு பண்ணாலும் வைல்டு கார்டு நம்பிதான் இருக்கா அப்போ ஷோ. ஒருவேளை வைல்டு கார்டு வந்து இந்த ஷோவோடைய தரத்தை மாத்தி மக்களுடைய மைண்ட் செட்டே அவங்க பக்கம் திருப்புற மாதிரியான ஒரு லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸா ஏதாவது போச்சுன்னா ஓகே. நான் வெளியில பாத்துட்டு வந்ததுல இவங்க ஏதாவது இன்னும் ஓவர் பிளே பண்ணி அதை கெடுத்து ஏமா நீ வெளியே இருக்கிறது நல்லதுமான்ற மாதிரி யாராச்சும் ஒருத்தங்க பண்ணாங்கன்னா வீணா போச்சு. சார் வைல்ட் கார்டு உள்ள போயிட்டாங்களா? உங்களுக்கு ஏதாவது அப்டேட் இருக்கா? அதாவது பார்ஷியலி ஸ்பீக்கிங் இன்னைக்கு போயிருப்பாங்கன்ற மாதிரி பேசினாங்க. பட் அது இல்லன்ற மாதிரி தான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த தகவல் வந்து இல்ல போகல, யாருமே உள்ள போகல, இன்னும் போகலன்ற மாதிரி தான் தகவல். இன்னும் போகல. ஷூட் மட்டும் எடுத்துருக்காங்க, ப்ரொமோஷன் மட்டும் எடுத்துருக்காங்க, இன்னும் உள்ள போகல. ஆக்சுவலா அப்படியா? 31ஆம் தேதி 1ஆம் தேதி அதை நிறுத்தணும் பிரதர். அந்த பயண வீடியோன்னு இல்ல,
அந்த இந்த தான் அவன் அடிங்க சார், அவன் அடிச்சா சரியா வரும். அந்த அந்த எடுக்கிற அந்த வீடியோ எடுக்கிறவன அதுல அங்க அங்க இந்த வாய்ஸ்ல தான் ஏமாந்தேன். என்ன அப்படி செட் சொல்லும்போது பண்ற என்ன டோன் செட் பண்றாங்க ஆக்சுவலா அவங்க அவங்க போறதுக்கு முன்னாடி என்னன்னு தெரியல எனக்கு. ஒவ்வொருத்தரும் அந்த பயண வீடியோல ஒண்ணு பேசிட்டு இவங்களோட பயணமே நமக்கு பாக்குறதுக்கு பயமா இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ பண்றானுங்க பாரு. அதுதான் பயங்கரமா இருக்கு. ஐயோ ஐயோ. சூப்பர் பிரதர், நல்லா பண்ணுங்க. சூப்பர், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ரிவ்யூஸ். உங்க ரிவ்யூ பார்த்துட்டு இருக்கோம். தேங்க் யூ பிரதர். கீப் வாட்சிங். யா சார் இந்த தடவை எவிக்ட் ஆகிற கண்டஸ்டன்ட்ஸ்லாம் நீங்களும் இன்டர்வியூ பண்ணீங்களா சார்? ஆமாமா, நான் 100% எல்லாரையுமே பண்ணுவேன். பட் இந்த 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 ஸ்கூல் பசங்க ரஷ் மாதிரி இருக்கிற அந்த ரஷ் ஒரு வாரம் முடிஞ்சு அவங்களும் ஒரு மாதிரி எல்லாம் ரிலாக்ஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் இதுல உங்களுக்கு ஒண்ணு தெரியுங்களா, நீங்க இன்னும் நல்லா யோசிச்சு பாருங்க. வந்த 2 பேர் இப்ப வர்ற ஆதிரையும் சபரி பேரை சொல்லிட்டா இதுவே ஒரு இது ஒரு கைண்ட் ஆஃப் வெளியே இருக்கிற பீப்புளை வந்து நம்ப வைக்கிறதுக்கான தேரி தான். இப்போ வந்ததை யார் ஜெயிப்பாங்கன்ற அந்த கேள்வியை எல்லா கொஸ்டினர் பீப்புளும் கேட்கறதும், அதுக்கு வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸ் இருக்கு, சபரிக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு அப்படின்னு இந்த குட்வில்ல சம்பாரிச்ச பீப்புள்ல வெளில வந்த அந்த பீப்புளோட இது இருக்குல்ல, அப்படி கேட்டா அப்படி வராது. இவங்க இப்படி கேட்டா இவங்க இப்படிதான் சொல்லுவாங்க, இந்த நரேட்டிவ் தான் செட் ஆகும். அதனால சரி இப்படி வெளில வரவங்க அந்த ஒரு வாரத்தை விட்டுட்டு அவங்களும் ஒரு வாரம் இந்த ஷோவை வந்து பார்க்கும்போது அடப்பாவிகளா இப்படியெல்லாம் பண்ணியிருக்கீங்களான்னு தெரிஞ்சு அந்த ரியலைசேஷனுக்கு அப்புறம் நம்ம பேசுறது இருக்குல்ல, அப்பதான் அந்த ஒரிஜினல் இந்த ஃபர்ஸ்ட் 2 நாள் கொடுத்த இன்டர்வியூக்கு அப்புறம் இருக்கிற அந்த ஒரிஜினல் ஃபேஸா வரும். அது இந்த ஷோலயே ஒரு மார்னிங் டாஸ்க்ல வச்சிருப்பாங்க, யார் டைட்டில் வின்னர்னு. மோஸ்ட்லி சபரி தான் சொன்னாங்க. அது வந்து அந்த 3 நாளுக்குள்ள நடந்த டிராமா அது, சரிங்களா? இப்பெல்லாம் அந்த அப்படி வந்துடாது அவ்வளவு ஈஸியா. இப்ப வேணா அந்த சும்மா அங்க இப்ப இருக்கிற குட் புக்ல இருக்கிறதுனால இந்த விக்ரம சொல்லிக்கலாம். இந்த குட் புக்ன்றது தான் இங்க நடக்கிற ஒரு பெரிய பாலிடிக்ஸே. சார் விக்ரம் எப்படி சார், எப்படி இன்னும் அவரு சர்வே ஆவாரு? எனக்கு அவர் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் வந்து அவரை கேம்குள்ள இழுத்துட்டு வரணும். ஓகே, அவர் கிளவரா விளையாடிட்டு இருக்காரா எப்படி? அவர் கிளவரா அமைதியா இருக்காரு, விளையாடல இன்னும். அவரும் வந்து ஒரு சாஃப்ட் அக்லி கேம் விளையாடுறாரு. அதாவது என்னன்னா வீக்கஸ்ட் கண்டஸ்டன்ட்டை மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டென்ட்டை காட்டின அந்த கிரியேட்டிவ் மேனிபுலேஷனை. ஓகே, ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டென்ட்டை அஃபண்டோ டிஃபெண்டோ பண்ணாம இருக்கிறதுக்கு பேர் இன்டெலிஜென்ஸ் இல்ல. இந்த கேம்ல அவங்களை எதிர்கொள்றது தான் கேம். ஆமா, லாஸ்ட் சீசன்ல 2 தமிழ் பேசக்கூடிய திறமை படைத்த அவங்க இருவருக்குள் எப்பவுமே போட்டி வரல, அவங்க இருவரால் மத்தவங்களுக்கு எல்லாம் போட்டி வந்துச்சு. அப்படி கேம் சுவாரஸ்யம் இருக்கும். ஓகே ஓகே. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் விக்ரம் இவங்க கிட்ட எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறது அப்படின்றத ப்ரீச் பண்றது கேம் இல்ல, அவங்க கூட இவர் திறமையை என்ன எக்ஸ்போஸ் பண்ணி கிரியேட்டிவா காட்டுறதுன்றதா கேம். சொல்றது ஈஸி. நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அவங்க 2 பேருமே ஆப்போசிட் நிப்பாங்க அப்படின்ற மாதிரி. அதான் சொல்றேன், இவங்க இப்ப பார்வதியை குறை சொல்றதுக்கு என்ன பெரிய நாலேஜ் தேவை, கமருதீன் பண்ற சொல்றதுக்கு என்ன நாலேஜ் தேவை? அது பார்த்தோன்னே எல்லாருமே சொல்லிடலாமே. அத வந்து அவங்கள ரியலைஸ் பண்ற மாதிரி கேம் ஸ்டைல்ல ஒருத்தங்க அடிச்சு ஆடுற புட்சல் தானே இருக்குல்ல, அது தட் ரியலி மேட்டர்ஸ். அதுதான் விக்ரம் கிட்ட எதிர்பார்க்கறது. பட் ஆனா விக்ரம் என்ன பண்றாருன்னா சார், சுபிக்ஷா வியனாட்ட உட்காந்து கனியோட கேம், அவங்க மெச்சூரிட்டி, அது மாதிரி அவங்கள பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு அது புரியவே இல்ல. நீங்க இன்னொருத்தங்க கேம புகழ்ந்து பேசி நீங்க எதுக்கு சார் உள்ள இருந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவும் கனியோட அன்ஃபேர் கேம பேசாம எப்படி ஒரு மெச்சூரிட்டி பாருங்க, எப்படி அவங்க விளையாண்டாங்க பாருங்க, எப்படி அந்த இது வந்து இனவே கேஜிங் ஓட் பேங்கிங். இந்த வீட்டுக்குள்ள அடிக்கடி ஒண்ணு நடக்கும்ல, யாருக்கெல்லாம் ஓகே அப்படின்னா அந்த ஃபேவரட்டா ஒரு குரூப் செட் பண்ணும்ல, இந்த வேலை தான் அது. கனிக்குன்னு ஒரு சொன்னா கேட்கறதுக்குன்ற மாதிரியான ஒரு குரூப் செட் பண்ணிக்கலான்ற மாதிரி அதுல ஒரு மேஜர் ரோல் விக்ரம் பிளே பண்ணிட்டு இருக்கிறதுனா அந்த சாஃப்ட் ஹேண்ட்ஸ் ரோல். இது எங்க ட்விஸ்ட் ஆகும்னா இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்ற மாதிரியான ஒரு கண்டென்ட்டை எடுத்து உடைக்கும் போது அது வரும். இப்போ வரைக்கும் விக்ரம் நோஸ் வாட் இஸ் த கரன்சி செல்லிங் ஆஃப் திஸ் கேம், அது நல்லா கிளியரா தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால அவரை ஒரு பாயிண்ட்ல உட்கார வச்சு அவரை வச்சு கேம் நகர போகுதுன்னும் போதுதான் அவரோட ஒரிஜினல் உடஞ்சு வெளில வரும். இப்ப வரைக்கும் அவரு விக்ரம் வந்து இப்ப அபி கேட்டாங்கல்ல, அபி கேட்ட பாயிண்ட் விக்ரம் ஏன் பண்ணாருன்றதை இன்னைக்கு உடைச்சாரு. அது எபிசோட்ல வருதா என்னன்னு தெரியல. அது இந்த பாயிண்ட் இது ரிலேட்டடா ஒரு 2-3 அப்படியா? ஆமா, அப்ப பாப்போம். ஹாய் சார். ஹாய்.
ஹலோ நான் உங்களுடைய பெரிய ஃபேனு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் நீங்க பேசுறதெல்லாம். ஓ தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சாம்வேல் சார், தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் மை ரிக்வெஸ்ட். ஸோ தேங்க்யூ மேம். ஓகே, வெல்கம் ஒரு வெல்கம். சின்ன கொஸ்டின் சார். இப்போ வந்து அன்பு கேங்க வந்து விஜய் சேதுபதி சார் வந்து உடைச்சா, இன்கேஸ் உடைச்சா ஒரு கேம் வந்து ஒரு சேஞ்ச் ஏதாவது நடக்கிறதுக்கு சான்சஸ் ஏதாவது இருக்குமா? ஆக்சுவலா சொல்லணும்னா இப்ப வரைக்கும் இங்க கேங் இல்லைன்ற மாதிரி தான் நேத்து அவரோட வாதத்துல ப்ரொஜெக்ஷனே செட் பண்றாரு அவரு. இது வளர விட்டு அதுக்கப்புறம் பயாஸ்டா இருக்குன்னு சொல்லி ஒரு நேரத்துல இந்த கேங்க உடைக்கலாம். இப்போதைக்கு கனி மட்டும்தான் பார்வதியை எதிர்கொள்றதுனால இந்த அன்பு கேங்க உடைக்கணும் அப்படின்ற அந்த வேலையை இவர் இப்போதைக்கு பார்க்க மாட்டாரு. ஏன்னா பார்வதியை ஒரு ஆளால ஹேண்டில் பண்ண முடியல, ஒரு 4-5 பேர் தேவைப்படுது. அதனால இப்போதைக்கு கனிக்கே பேக்கப் வேணும்ன்ற மாதிரி இந்த கேங்கை அவர் வளர்த்து தான் விடுறாரு. ஸோ இதை உடைச்சி கேமை திருப்பணும்னா இவங்க கேம் பேட்டர்ன்ல அட்ரஸ் பண்ணும் போது இவங்க உடைக்கணும்னா, நேத்து ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னாங்களே, நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஃபேவரா போனீங்க அப்படின்னு, அதை அவங்க கரெக்டா புடிச்சுக்கிட்டு இனிமேல் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கலி ஒரு கேங்கிங் இல்லாத மாதிரியான ஒரு கேம் பிளான் அவங்க காமிச்சாங்கன்னா ஓகே. பட் இவர் போய் டெலிபரேட்டாலாம் உடைக்க மாட்டாருங்க. இந்த கோவா கேங்க உடைச்ச மாதிரி உடைக்க மாட்டாரு. ஓகே. அப்போ எஃப்ஜே வந்து இப்போ எஃப்ஜேக்கெல்லாம் வந்து வார்னிங் மாதிரி எதுவும் கொடுக்கறதுக்கு சான்ஸே இல்லையா? இப்போ அவரு ஒரு 2 days பேக் ஏதோ சொன்னார்ல, வைல்ட் கார்டு என்ட்ரீஸ்ல வந்து கேர்ள்ஸ் ஏதாவது வந்து உஷார் பண்றது இது மாதிரி கொஞ்சம் ராங்கா பேசினாரு. ஆமா ஆமா ஆமா. அதெல்லாம் எப்படி விஜய் சேதுபதிக்கெல்லாம் போகாதா காதுக்கு? இல்ல அவர் கேட்க கூடாதுன்னு ஒரு இன்டென்ஷன்ல இருக்காரா? இல்ல அவரு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அவரை ஷோ பார்க்க சொல்றீங்க, அது அவருக்கு பெரிய டாஸ்க். அது இருக்கிறதே அவருக்கு அது பெரிய டாஸ்க். அதெல்லாம் அவர் பண்ண மாட்டார். நீங்க சொல்ற இந்த மாதிரியான மேட்டர்லாம் வந்து 1 hourக்கு என்ன ப்ரொஜெக்ஷனா போதோ அவர் தான் அதை அவர் கண்ணுக்கே அவங்க அன்னைக்கு காலையில காட்டுறாங்க போல. அதனால நீங்க சொல்ற இந்த எஃப்ஜேவை இன்னைக்கு ஏதோ ரோஸ் பண்ணதா சொல்றாங்க. ஒருவேளை எஃப்ஜே வந்து இனி வரும் நேரத்துல நான் ஒரிஜினலா தான் இருக்கேன்னு சொல்லி இப்படியே பிஹேவ் பண்ணா பின்னாடி வர டைம்ல டிஃப் நல்லா பெருசா போகும். அவனா மாட்டிப்பான். இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு ஆட்டிடியூட் அவன் சில் டியூடுன்ற மாதிரி காமிச்சிட்டு மோஸ்ட் ஹை டெம்பரமெண்ட்ல விளையாண்டுட்டு இருக்கிற அந்த கேமை வந்து மறுபடியும் அவனாவே மாட்டிப்பான். இப்போதைக்கு ஆதிரைய ஒரு காரணமா சொல்லிட்டான். இப்ப அடுத்தது என்ன சொல்லுவான்? அடுத்த ஆட்கள் வந்து அவனை ஹிட் பண்ண ட்ரை பண்ணும்பொழுது அவன் உடையுவான்ல, அந்த உடையும் போது ஹில் கெட் இட் லாக்ட். அவனால நிதானம் ஆட முடியல. ஸோ கண்டிப்பா அட்ரஸ் ஆவான், நீங்க கவலையே பட வேணாம், நிச்சயம் அட்ரஸ் ஆவான். பட் அவனையும் வந்து விஷால் மாதிரி பேம்பர் பண்ணி கூட்டு போவாங்க. இல்லாட்டி வெட்டுருவேன் அப்படின்னு சொன்னவனை வந்து முதல் வாரத்துல அதை கண்டுக்காம போன அதெல்லாம் ரொம்ப அந்த அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் அவனுக்கு இருக்குல்ல, அவ்வளோ ஈஸியா தூக்க மாட்டாங்கன்ற தைரியம் இருந்ததுனாலதான் அவ்வளோ ஈஸியாவே வார்த்தையை விடுறான். சார் அன்னைக்கு வெட்டுருவேன்னு சொல்ல வார்த்தையை விட்டதுனால இன்னைக்கு கமருதீனுக்கு சொன்ன மாதிரி அது ஒரு குருட்டு தைரியம். நீ நேத்து கேட்டார்ல தைரியம்ன்ற மாதிரி, அது கூட இருக்கலாம்ல சார். ஒருவேளை இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னவனுக்கே விட்டுட்டாங்க. நம்ம அதை விட நம்ம அப்படிதான் இல்ல, நீங்க எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. இந்த வாரத்துல நடந்த எல்லாத்தையுமே இவங்க இது மாதிரி எதுவும் கேட்காம விட்டுருந்தா இன்னும் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருப்பாங்க. 2 வாரமா நடந்ததெல்லாம் எல்லாருமே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டதுனால தானே எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா. இப்ப கனிக்கு வந்து என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும், பிக் பாஸ் இன்டர்வியூனே பண்ணல, அப்போ நாம எடுக்கிற சாய்ஸ்க்கு பிக் பாஸ் ஒத்து போறாரு, அப்ப நம்ம டிசிஷன் கரெக்ட் அப்படின்னு விட்டது. பார்வதி திருப்பி மறுபடியும் QC பண்ண வர்றத பிளாக் அப்ஜெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னா பார்வதி நாம பண்ணதையும் கரெக்ட் தான். இப்படி எல்லாருக்கும் ஒவ்வொரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும். ஆதிரியே எடுத்துக்கோங்களேன், காலை தூக்கும் போது ஒண்ணுமே சொல்ல, அப்ப இது ஒரு பெரிய தப்பு இல்லை போல் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இப்பதானே பிராக்டிஸ் ஆகுது. அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க, கண்டென்ட்டா எடுத்து வச்சுக்கிட்டு யாரை உள்ள வெளியில அனுப்புறதுக்கு எதை ப்ரொஜெக்ஷனா செட் பண்ணி எந்த நரேட்டிவ் படி இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே வந்தா இவங்களுக்கு வந்து அந்த மைலேஜ் குறைஞ்சு இவங்க நினைச்சவங்க கேள்விப்பா. அரோராவை நேத்து எதுக்கு எடுத்ததை காமிக்காம விட்டுருப்பாங்க? நேத்து வந்து எடுத்ததை நீங்க உள்ள இருக்கவங்களுக்கு எல்லாம் என்னமா பாயிண்ட்ஸ் பண்றீங்க அப்படின்ற அளவுக்கு சொன்ன ஒரு அரோராவை எதுக்காக மிஸ் பண்ணிருப்பாங்க நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, அரோராவை அவங்க இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு ஹோல்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்கன்றது அது உண்மையான அர்த்தம். ஆமா சார். ஆனா அரோராவுமே கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் நேத்தெல்லாம் கொஞ்சம் சென்சிபிளா பேசுனாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த ஃப்ரைடே அந்த ஜெயில் டைம்ல எல்லாம் கொஞ்சம் நிறைய ஏதோ அவங்க நிறைய அப்சர்வ் பண்ணி வச்சிருக்காங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணல அவங்க. ஆக்சுவலா ஏதோ இன்னுமே அப்சர்வேஷன்ல இருக்காங்கன்ற மாதிரி, இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுத்து பார்க்கலான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ப்ராபப்ளி யா. ஸோ நீங்க சொன்ன மாதிரி அந்த டைம் கொடுத்து பாக்குறதுக்குள்ள இங்க வந்து
அது வராங்க ஒவ்வொரு விக்கெட்டா தேவையில்லாத விக்கெட்டு இல்ல தேவைப்படுற விக்கெட் எல்லாம் உழுதுகிட்டே போகும். ஓகே. ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு கால். யூ ஜஸ்ட் கேரி ஆன். I'll finish off this. சரி சார். ஓகே சார். ஓகே. ஓகே. அப்புறம் ரசிகன் இருக்கீங்களா? ஹலோ. அப்படி கேட்க கூடாது. கமருதீன் ஸ்குவாட் ஹெட் இருக்கீங்களா அப்படி கேளுங்க. என்னாச்சு ரசிகன் ப்ரோ? நான் இருக்கேன். சாம் இல்ல சும்மா எல்லாம் இருக்கீங்களான்னு, எல்லாம் சைலண்டா இருக்கீங்களே. எல்லாருக்கும் நாங்க இவ்வளவு நேரம் ரவி சட்டை கேள்வி கேட்டுட்டே இருந்தோமே. இப்ப நாங்க அது கேட்காம உட்காந்துருக்கேன். சரி, பாலாஜி ப்ரோ இருக்காரு தென்றல். நீங்க வந்து பாருவோட கேம் வந்து இந்த வாரம் எப்படி இருக்கும்? பிக் பாஸ் நீங்களும் சொல்லலாம். பாருவோட கேம் வந்து இந்த வாரம் எப்படி மாறுமா, இல்ல அதே மாதிரி அடாவடியா பண்ணிட்டு ஒண்ணு பண்ணிட்டு சேம் பேட்டர்னை ரிப்பீட் பண்ணுவாங்களா? இன்னைக்கு கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம், எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்படி சொல்ல முடியும். ஏன்னா எப்படி ரோஸ் கொடுத்திருக்காருன்னு தெரியல. கமருதீனுக்கு என்ன கொடுத்து எப்படி இது பண்ணிருக்காருன்னு. ஆனா கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா எனக்கு நேத்தே வந்து தெரிஞ்சு நீங்க பேசவே வேண்டாம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லையா? நீங்க தான் நம்ம ரூல்ஸையும் மதிக்கிறது இல்ல, ஒன்றும் பண்றது இல்ல, சொல்ற வேலை செய்யறது இல்ல, அது மாதிரிலாம் சொன்னார் இல்லையா? சோ நோட் பண்ணிருக்காங்க வெளியே, அது வெளியே வந்திருக்கு அப்படின்னா சோ கொஞ்சம் கம்மி ஆகும் ஆட்டம். அக்ரி வித் தென்றல். கொஞ்சம் மாறும். கொஞ்சம் சைலண்ட் வெர்ஷன் ஆஃப் பாரு வரும் நெக்ஸ்ட் வீக். கொஞ்சம் பேட்சப்பும் இருக்கும் எபிசோடு சாம் வித் பேட்சப். திவாகர். ஏன்னா திவாகருக்கு இன்னைக்கு செம கிளாப்ஸ் அவங்க நோட் எனக்கு பண்ணிருக்காங்க. திவாகருக்கு பேட்சப் இருக்கிறத தாண்டி எனக்கு வந்து அநேகமா ஷி கோஸ் வித் கனின்ற மாதிரி எனக்கு தோணுது. போக மாட்டாங்க. கனி கூட போக மாட்டாங்க. கனி கூட எனக்கு போனீங்கன்னா நீங்க எஃப்ஜேவை வந்து அக்செப்ட் பண்ணணும், சபரி அக்செப்ட் பண்ணணும். இதெல்லாம் அவங்க தான் இன்னொன்னு சொன்னாங்கல்ல, the way சபரி ஃபர்ஸ்ட் இன்னொன்னு அவுட் the ஆகி வெளியே வரணும். இன்னொன்னு the way இல்ல பார்வதி இதே பிஹேவ்ஸ் வந்து இட் இஸ் மோர் தென் பார்வதி நீட்ஸ் திவாகர் தென் திவாகர் நீட்ஸ் பார்வதின்ற மாதிரி தான் இருந்தது. அந்த அந்த டாஸ்க்ல எனக்கு பர்டிகுலரா அந்த மாதிரி தோணுச்சு. ஏன்னா நம்மளாம் ஒரே ஊரு அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அப்போ வந்து இவங்களுக்கு தான் அந்த அந்த டிமாண்ட், அந்த கண்ட்ரோல் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆமா கண்ட்ரோல் அவங்க தான் எடுத்துக்கணும்னு நினைச்சாங்க. அதுவும் இந்த பட் ஆனா இப்ப பேட்சப்க்கு பேட்சப் சான்ஸ் ஆகும் இருக்கு. சாம். பேட்சப் பண்ணுவாங்க. போய் அழுது செஞ்சு ஏதாவது ஒண்ணு நடக்கும் பாருங்க, ஒரு டிராமா இருக்கும். அப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும் சாம், இல்லாட்டினா நல்லா இருக்காது. அதையும் சொல்லிக்கிறேன். ஆனா பார்வதியோட கேம் சைலண்ட் ஆயிடுச்சுன்னா மத்த கண்டஸ்டன்ஸோட ரியாலிட்டி தெரியும், ரியல் ஃபேஸ் வந்து தெரியும். ஏன்னா அவங்க வந்து இவங்களுடைய மாஸ்க் வச்சு அமைதியா சேஃப் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் தான் ஹைலைட் ஆயிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு காமிக்கிறாங்க சிஸ்டர் அப்படி, சரிங்களா? மத்தவங்க அங்க கேம் விளையாண்டுட்டு தான் இருக்காங்க. நீங்க அந்த அப்சரா இல்ல அவங்க இன்டர்வியூ போய் பார்த்தாவே தெரியும். இல்ல நான் சொல்லுங்க அது சார். எப்படி சொல்றேன்னா, நம்ம இந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து 2 பேரும் நல்லாவே பண்ணாங்க. ஓகேவா? ஒண்ணாவே பண்ணாங்க. எந்த குரலும் அவங்களுக்கு நடுவுல வரல. செகண்ட் டே வந்து பயங்கரமா திவாகர் மேல பழிய போட்டு சண்டை போட்டு போனாங்க. அந்த QC ஜாபே வேணான்னு. ஆனா தேர்ட் டே வந்து அவங்க எப்படி விளையாண்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க திவாகர் வந்து ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்ணி கால்ல கீழ விழுந்து அவரை இது பண்ண மாதிரி நீங்க சொன்ன மாதிரி பேட்சப் பண்ணி திரும்பி உட்கார்ந்து அந்த இருக்கிற மொத்த கண்டஸ்டன்ஸையும் திவாகர் மேல பிளேம ஷிஃப்ட் பண்ற மாதிரி ஒரு கேம் ஒன்று ஆடினாங்க. அது நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி இந்த வீக் வந்து மற்ற கண்டஸ்டன்ஸ் மேல பயங்கர ஃபைட்ல இருந்த கண்டஸ்டன்ஸ் யாருன்னு மேக்சிமம் பாத்தீங்கன்னா கனி அண்ட் எஃப்ஜே. இவங்க கூட வந்து ஒரு பேட்சப் மாதிரி பண்ணி அவங்க வந்து மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கு எதிராக திருப்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அது நீங்க பாரு சொல்ல அவ்வளவு புத்திசாலியா சாம்? இல்ல நீங்க நீங்க சொல்ற அந்த அளவுக்கு அந்த டாஸ்க பாத்தீங்கன்னா எனக்கு அப்படி பட்டுச்சு. மேபி பாலாஜி நான் 24 ஹவர்ஸ் பார்த்தேன். சாரி 24 ஹவர்ஸ் பார்த்தேன். அதுல வந்து எஃப்ஜே அந்த கன்னி கேங், அந்த அன்பு கேங் வந்து பார்வதியை ரொம்ப வெறுப்பேத்திட்டு இருந்தாங்க திவாகரை வச்சு. ஸோ அதனால அவங்க ரொம்ப ட்ரிகர் ஆகி தான் கத்தினாங்க ஃபர்ஸ்ட் டே. செகண்ட் டே வந்து வினோத் இவங்கெல்லாம் வந்து கமருதீன் இவங்கெல்லாம் வந்து பார்வதி கிட்ட இப்படி பண்ணாத, அப்புறம் உன் பேர் ஒரு பேடா ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால பார்வதி கன்வின்ஸ் திவாகரோட சரி ஒன்னா பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஒத்து போனாங்க, பேட்சப் பண்ணாங்க. ஒத்து போனாங்க. அதுதான் ஓகே. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அந்த QC பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பிளேம வந்து அப்படியே இப்போ எஃப்ஜே எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே எல்லாம் பாத்தீங்கன்னா திவாகருக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் கொடுத்து பார்வை தான் ஃபுல்லா பிளேம் பண்ணிட்டு இருந்தவங்கள, அதே எஃப்ஜேவ கனிய அப்புறம் வந்து யாரு நம்ம அந்த பேர் என்ன பிரவீன் ராஜ் இவங்கள எல்லாருமே வந்து திவாகர் மேல திருப்பி விட்டாங்க இல்லையா? அதையுமே நம்ம பார்த்தோம்ல.
ஈவன் ரம்யாவை கூட திருப்பி விட்டாங்க பாருங்க திவாகர் மேல. யார் திருப்பி விட்டாங்க நீங்க பாருங்க. பார்வதி. ஆமா. ஆமா. ஏன்னா அவங்க பார்வதியோட ஒரே பாயிண்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் அவங்களுக்கு வேணுங்கிற ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு குடுக்கலன்றது தான் அவங்களோட பிரச்சனையாவே இருந்தது. இன்க்ளூடிங் சாப்பாடு உட்பட எல்லாத்துலயும் இவங்க பார்ஷியல். அது ஓகே. வந்து அந்த மாரி அந்த டீம் பண்ணாங்கன்னா, அது அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜியா நான் பார்க்குறேன். அவங்களுக்கு தேவை பார்வதிய ட்ரிகர் பண்ணணும். பார்வதிய வந்து இந்த 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 டாஸ்க்ல அவங்கள டம்மி பண்ணணும் அப்படின்ற மாரி அவங்க பண்ணதா தான் நான் பார்க்குறேன். அது சரி தப்புக்குள்ள நான் போக விரும்பல. பட் ஆனா பார்வதி வாஸ் எக்ஸ்பெக்டிங் தட் கைண்ட் ஆஃப் சேம் இதுதான். அது வந்து திவாகரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணலன்றது தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கோவமாவே இருந்தது. அது செகண்ட் டே வந்து இப்போ ஈக்குவலா ட்ரீட் பண்ணல அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருந்தது. தேர்ட் டே வந்து அந்த யாரு அவங்கள திவாகரை வந்து ரொம்ப இதுவா நல்ல விதமா ட்ரீட் பண்ணாங்களோ அவங்கள வந்து தேர்ட் டே வந்து திவாகர் மேல பிளேம் ஷிஃப்ட் பண்ற மாதிரி கொஞ்சம் கொண்டு போன மாதிரி எனக்கு பட்டுச்சு. அது மேபி பாலாஜி ப்ரோ கூட கொஞ்சம் சொல்லலாம். திவாகர் ஏன் அப்படி பண்ணாங்கன்னா அவரு சுபிக்ஷாவா அவங்க பேரு, அவங்களதான் திவாகர் வந்து வின் பண்ண வைக்கணும் அப்படின்னு அவர் ரொம்ப இன்டென்ஷனா இருந்தாரு. ஸோ அந்த அவங்களோட இதை மட்டும்தான் வின் பண்ண வைக்கணும்ன்றத மட்டும்தான் அவர் ஃபோக்கஸ்டா இருந்ததுனால மற்ற பாட்டில்ஸ் எல்லாம் அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்தாரு. ஸோ அதுல பார்வதி என்ன கேட்காம நீங்க மட்டும் டிசைட் பண்றீங்களேன்னு அவங்க அகைன் ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆயிட்டாங்க. இல்ல அதுல வந்து இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கு. அத வந்து விஜய் சேதுபதி வந்து இன்டென்ஷனலா தான் எக்ஸ்போஸ் பண்ணாம விட்டுட்டாரு. இவங்க தானே சொல்லுவாங்க இவங்க ரம்யா வந்து ஏமாத்துற மாதிரி இருக்கு, அவங்க அங்கேயோ காயின்ஸ்க்காக டீல் பேசுறாங்கன்ட்டு. பார்வதி தான் வந்து சுபிக்ஷாக்கே போயிடலான்னு அக்ரி பண்ணி தான் அந்த டீலே ஓகே பண்ணுவாங்க. லாஸ்டா வந்து ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லி 3 பாட்டிலோ 2 பாட்டிலோ எக்ஸ்ட்ரா கொடுத்ததும் 2 பேரும் சேர்ந்து பண்ண டிசிஷன் தான். அவங்க வந்து இதை சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. சுபிக்ஷா வந்து இந்த மாதிரி கொடுக்காம போவாங்கன்றத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதனால திவாகருமே ஃபேவரிசம் பண்ணாரு சுபிக்ஷாக்கு. திவாகர் வந்து கண்டிப்பா சிம்பத்தியில வந்து ஃபேவரிசம் பண்ணாரு. இந்த பொண்ணுக்கு கொடுக்கணும் கண்டிப்பான்ற மாதிரி ஒரு சிம்பத்தியில அந்த அதுல வந்து ஃபேவரிசம் பண்ணாரு. அதுல அவர் கேம் ஆடினாரு. அவருக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே ரம்யா கூட ஒரு கிளாஷ் இருக்குல்ல. சோ கிளாஷ் இருக்கு. வந்து சுபிக்ஷா தான். ஓகே. அதுல வந்து அந்த சிம்பத்தியுமே 2-3 இடத்துல சொல்லி காமிச்சாரு. நீ வந்து இது நீ ஜெயிச்சே ஆகணும் தங்கம் அப்படின்லாம் நீ சொல்லியிருப்பாரு. 2-3 இடத்துல இன்ஸ்டன்ஸ்ல சொல்லியிருப்பாரு அவரு. எனக்கு இன்னொரு டவுட் ப்ரோ. இப்போ எல்லாரும் சொல்றாங்க வாட்டர் மெலனுக்கு ஆல்ரெடி நாமினேஷன் பாஸ் இருக்கு, அதனால நான் வாங்கிக்கிறேன்னு பார்வதி ரம்யா எல்லாருமே சொல்றாங்களே, என்ன பாஸ் இருக்கு திவாகர் கிட்ட? அவரு என்எஃப்பி வந்து அவர் வாட்டர் மெலனுக்கு என்ன பாஸ்னா, நீங்க அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இப்போ அந்த சூப்பர் டீலக்ஸ்ல இருந்தா ஒரு 2 பாஸ் வரும்ன்ற மாதிரி அவங்க ஒரு அதை வந்து வாட்டர் மெலனுக்கு கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இப்ப அடுத்த வாட்டி யார் ஸ்வாப் ஆவாங்கன்றது தெரியல. ஸ்வாப் ஆகுறவங்க ஒண்ணு பிரவீன் ராஜ் ஸ்வாப் ஆனாருன்னா அவர் ஆல்ரெடி வின் பண்ணிட்டாரு பாஸ. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது ஒண்ணுதான். அந்த ஒன்றை வந்து திவாகருக்கு கொடுப்பாங்களா, இல்ல புதுசா யாராவது அதுக்கு வந்து ஃபைட் பண்ணுவாங்களா, இல்ல ஆல்ரெடி அங்க இருக்கிற ரம்யா ஃபைட் பண்ணுவாங்களான்றது தெரியல. இந்த டைம் ரம்யா வாங்குவாங்க ப்ரோ. லாஸ்ட் டைம் அவங்க விட்டு கொடுத்தாங்கல்ல, இந்த டைம் ரம்யா வாங்குவாங்க. அந்த இது என்எஃப்பி சொல்றேன். அங்க டீலக்ஸ்ல இருந்தாங்க, சூப்பர் டீலக்ஸ்ல இருந்தா. எனக்கு தெரிஞ்சு ரம்யா சுபிக்ஷாலாம் இந்த வாட்டி இந்த சைடு வரணும், அதர் சைடு வந்து வரணும். அதுலயே இருந்தாங்கன்னா அவங்க கேம் போயிடும். இந்த வீக் வந்து பார்வதி கண்டிப்பா சுபிக்ஷாவை டார்கெட் பண்ணி கேம் மூவ் பண்ணுவாங்க, ட்ரிகர் பண்ணி. அது எப்படி போவோம்னு தெரியல. தாத்தா வெல்கம் தாத்தா. தேங்க்யூ லைவ் போயிட்டப்பா. ஓகே தாத்தா. ஓகே. இன்னைக்கே லைவ் லேட், நான் 4:30 தான் ஆரம்பிச்சேன். அப்படியா? ஓகே. ஆமா, லாஸ்ட் டைம் மாதிரி 4வது ப்ரோமோ ஏதாவது வரும் லேட்டா வரும்னு நினைச்சேன், காணோம். 4 வந்துருச்சு. 1 இதுல ஜியோல வந்திருக்கு. ஆமா. ஓகே. எப்படி தாத்தா இருக்கு ப்ரோமோஸ்லாம்? கன் மாதிரி இருக்குது, சூப்பரா இருக்குது. அண்ட் என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. எவ்வளவு சொன்னாலும் அவ்வளவு டம்மா இருக்க முடியுமாங்க ஒரு ஆளால? பார்வதிக்கு அதெல்லாம் தெரியலையா? நான் கமருதீன் பத்தி கேக்குறேன். அதான் கேட்டாங்களே தாத்தா. கேட்டாங்களே நீங்க லாஸ்ட்ல
அப்படின்ற மாதிரி. ஏங்க அவர் கேட்ட கேள்வி தப்புங்க. அங்க போயிட்டு சேஃப்டி பத்தி பேசலாமா? அவங்களே டீக்ரேட் பண்ற மாதிரி ஆகும். ஏன்னா இருக்கிறதே ஒரே ஒரு பிளைவுட் தான். அது உடைச்சிட்டு யார் வேணா உள்ள வரலாம், என்ன டேஞ்சர் ஆனாலும். அப்படி இருக்கும்போது அவர் ஸ்லைமியா, அவர் வந்து உங்களை நெளிய வைக்கிறாரா, இந்த கேள்வியெல்லாம் கேட்டு அவருக்கு வார்னிங் கொடுத்துருக்கணும். பட் எதுக்கு கொடுக்கலன்னா, உள்ள வரக்கூடிய ஒயில்ட் கார்டு ஏதாவது அவர் சீண்டுவார், பெருசா ரெட் கார்டு கொடுக்கலான்னு ஒரு ஆசையில் இருக்காங்களோ என்னவோ தெரியல. மறுபடியுமா அதுக்கு அடுத்த சார் வாட்டி நீங்க தாத்தா நீங்க சொல்றது திவாகர் சொல்றீங்களா? திவாகர் கேட்டது சொல்றீங்களா? திவாகர் தான். ஓகே. பேரை மாத்தி சொல்லிட்டேனா? இல்ல கேட்டேன், நீங்க பேர் சொல்லல, அதனால கிளாரிஃபை பண்ணிக்கிட்டேன். திவாகர் அவர் பேரு சொல்ற அளவுக்கு நம்ம எல்லாம் பெரிய ஆக்டர்ஸ் இல்லைங்க. அது ப்ரோமோல சொல்லியிருக்காருல்ல, என்ன வச்சு ஃபேமஸ் ஆனாருன்ட்டு, அதை வச்சு சொல்றீங்களா தாத்தா? ஐயோ, அது அந்த டைலாக் நாங்க கேட்டிருக்கோங்க நிறைய. அப்படி இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான். அவருக்கு எல்லாருமே தப்பு பண்றவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு மைண்ட் சரியில்லை, மன அழுத்தம் அப்படின்னு சொல்லி தப்பிக்கிறது தப்புங்க. இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கு. எவ்வளவு பேர் அவங்கள சப்போர்ட் பண்ணிட்டு வெளியில இருக்காங்க, யோசிச்சு பாருங்க. அலைக் மைண்டட் பீப்புள் நிறைய இருக்காங்கங்க. ஸோ எல்லாருமே வந்து மன அழுத்தம் உள்ளவங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. சரி, இவரு மன அழுத்தம்ன்றது யாருமே சொல்லலையே. மன அழுத்தம், மைண்ட் சரியில்லை அந்த மாதிரி சொல்லலை. இவரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பண்ணு காமெடி பீஸ் அந்த மாதிரி தானே சொல்றாங்க. அவர் காமெடி கிடையாது, ஒன்றும் கிடையாது. எங்க குவைட்டா இருக்கணும் என்ன எல்லாம் தெரியுது அவருக்கு. அவரு சரியான காரிய பைத்தியம். அதே மாதிரி அந்த இஷ்யூக்கு வந்து இனிஷியலா அவர் உள்ள போகும்போதே விஜய் சொல்லியிருப்பாரு, இவர் வந்து டாக்டர், அது சம்பந்தமா நாங்க கேள்வி கேட்ட அத்தனை கொஸ்டினுக்கும் இவர் கரெக்டா ஆன்சர் பண்ணாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏங்க விஜய் சேது சார் உட்கார்ந்து இருந்தாராங்க? அது தெரியலையே. ஆனா அவர் தானே சொன்னாரு, கரெக்டா ஆன் பாயிண்ட் கரெக்டா ஆன்சர் பண்ணதுனால இவரை உள்ள அனுப்புறோம் அப்படின்ற மாதிரி உள்ள அனுப்பி விட்டாங்களே. நீங்க நேத்து என்னோட ரிவ்யூ பாத்தீங்களா நைட்டு? இல்ல தாத்தா, நான் இனிமேல் தான் பார்ப்பேன். அதை பார்த்துட்டு வாங்க, இந்த கேள்வி கேட்கவே மாட்டீங்க. ஓகே. சொல்லுங்க நவீன், ராஜு, எரிச், ஸ்பாரோவா ஸ்பார்டன், பேசுங்க. ப்ரோ இல்ல ப்ரோ, அந்த என்எஃப்இ பத்தி கேட்டீங்கல்ல. ஆமா அது ஆமா. வாட்டர் மேன். ஏன்னா போன தடவை என்எஃப்இ டிஸ்கஸ் பண்ணும்போது என்எஃப்இ அவர் தானே வாங்கினாரு. ஆமா, இந்த வீக் அவர் தான் வச்சிருக்காரு. அவர் தான் வச்சிருக்காரு. அதுக்கு முதல் தடவை அவர் விட்டு கொடுத்துட்டாரு. அதனால பாரு என்ன சொன்னாங்கன்னா, நீங்க 2 தடவை நீங்க பாத்துட்டீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதனாலதான் அவருக்கு என்எஃப்இ வேணாம்னு சொல்லி அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஓகே. இல்ல ஆனா அடுத்த வாரத்துக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தான் என்எஃப்சி இருக்குன்ற மாதிரி யாரோ பேசிட்டு இருந்தாங்கல்ல. அப்படிதான் ஆல்ரெடி வாங்கிட்டீங்க. ஓகே. இல்ல இந்த தடவை நாமினேஷன் ப்ரீ பாஸ் இருக்கிறது பிரவீனுக்கு மட்டும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் சுபிக்ஷா யாரு கொடுக்குறாங்களோ அந்த 2 பாஸ் வரும். அதுக்கப்புறம் அந்த ஏதாவது கேம் வச்சா அடுத்த வாரத்துக்கு வரும். இந்த வாரத்துக்கு 2 பேர் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு போகாம இருந்தா நல்லா இருக்கும். யார் தாத்தா? பார்வதி அண்ட் கமருதீன். ஓகே ஓகே. ஆனா இந்த வாட்டி ஏதோ கிச்சன் டீம் எப்பவுமே 2 பேர் தானே தாத்தா அனுப்புவாங்க. ஆல்ரெடி பிரவீன் ராஜ் அங்க போறாருல்ல, இன்னும் ஒரு ஆள் தானே அனுப்ப முடியும். இல்ல அதுக்கு ஏதாவது டாஸ்க் வைப்பாங்க. லாஸ்ட் டைம் வச்சாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது வச்சு ஏதாவது ஒரு குளறுபடி செய்வாங்க மேம். நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து இவங்க ரொம்ப அடிக்க கூடாது, ப்ரோக்ராம் விட்டு ரிசைன் பண்ணிட்டு போறேன்னு சொல்லிடுச்சுன்னா அதனால பார்த்து பதவசா, அதாவது தொட்டிலே ஆட்டுறாங்க, கிள்ளியும் விடுறாங்க. பாப்பா என்ன செய்யறாங்கன்னு. தாத்தா அவங்க போக மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கிச்சன் டீமை கேப்சர் பண்ணணும்னு இருக்காங்க 2 பேரும். உப்பு போடணும் திரும்பி அப்படின்ற மாதிரி இருக்காங்க. உப்பு போடணுமா? ஆமா. எதுல? சோத்துலயா? சாப்பாட்டுல. ஆமா. ஆனா என்ன உப்பு போட்டாலும் கமருதீனுக்கு சொர்ணம் வராது, அவங்களுக்கு வராது. வேஸ்ட் தானே அந்த உப்பு. பிபி தான் தாத்தா சொல்லணும், உப்பை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு அதை முதல்லயே வார்ன் பண்ணிருக்கணும். கனியை வச்சு லெஃப்ட் ரைட் வாங்கி இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்திருக்காது.
அதான் இவங்க செய்யற தப்பு. அதாவது லீவரேஜ் கொடுத்து இப்படி பண்ணிடுறாங்க. லீனியன்ஸ். ஹலோ, கேக்குதா? கேக்குது ப்ரோ, கேக்குது. இல்ல பின்னாடியும் கேக்குது ஏதோ. ஏர்போர்ட் பக்கத்துல இருக்கு சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. நான் எவ்வளவு பெரிய பிக் பாஸ் ஃபேன் 8 சீசன். என்னை எப்படி பேச வச்சிட்டீங்க கடைசியில? நவீனா? நவீன் தான். இது நம்ம இன்ஸ்டாகிராம் நவீனா? அவர்தான். நீதானே அது? இல்ல நான் இல்ல. அவர் இல்ல பிக் பாஸ் நவீன் கிடையாது. அவர் பிபி நவீனே போட்டுப்பாரு. ஆமா. இல்ல அவர் இல்ல. சீசன் மட்டும்தான் தாத்தா பார்க்க பிடிக்குது. அதை பத்தி பேச ஒன்றும் பிடிக்கல. அதுவே கஷ்டப்பட்டு பார்க்க வேண்டியதா இருக்குது இந்த எபிசோட்ஸ் எல்லாம். என்ன தம்பி இந்த வயசுல போய் அதெல்லாம் கஷ்டமா இருக்குதுன்னு சொல்றீங்க? போங்க தம்பி, நம்புற மாதிரி சொல்லுங்க. என்னதான் சொல்றது, அதை பத்தி பேசவே பிடிக்கல. அதனால இந்த டைம் நான் ஸ்பேஸ் யூடியூப் எல்லாத்தையும் ஃபுல்லா கேட்கறதோடு நிறுத்திட்டேன். அதை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க ஹோஸ்டே அதை பத்தி ஒன்றும் பேச மாட்டேன்றாரு. இந்த தடவை கண்டஸ்டன்ட் ஹோஸ்ட் தான் அடிக்கிறாங்க எல்லாரும். எந்த ஹோஸ்ட்னு தெளிவா சொல்லுங்க. அம்மா விஜய் சார் தான். அவர் கசம் கம்மனு படம் நீ சிவாஜி படம் சொல்ல மாதிரி நீ இப்பதான் அமெரிக்காக்கே திரும்பி போய் சிவாஜி மாதிரி அவர் பசங்க படம்க்கே போயிருக்கு சார் அப்படின்னு சொல்லுறது. வேற ஏதாச்சும் புதுசா வரலாச்சும் போடாச்சும் அவங்களை அடிச்சாச்சும் பரவாயில்ல, இமேஜ் டேமேஜ் ஆகும் இருக்கும். இவருக்கு பயங்கரமா இமேஜ் டேமேஜ் ஆகுது. அவர் படம் நடிச்சுட்டு தானே இருக்காரு, சைட் பை சைட் பிஸியா இருக்காரு. அதனால தானே சரியில்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். நான் அவர் மேல பெரிய ஒரு பர்ஸ்பெக்ஷன்ல இருந்தேன். இப்ப அதே மாறிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமா இந்த விஜய் டிவினால. சொல்றதுக்கு இல்ல. எபிசோட் பார்க்கறதே கஷ்டமா இருக்கு ப்ரோ. அதான் ப்ரோ சொல்ல போனா. மற்றபடி கண்டஸ்ட் 1 hour பார்க்கறதே கஷ்டம்னால லைவ் சத்தியமா பார்க்கவே இல்லை. இந்த டைம் சுத்தமா இல்லை. நான் லாஸ்ட் சீசன் ஃபுல்லாவே லைவ் தான் பார்த்தேன் நானு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆனா இந்த டைம் லைவ் நான் பார்க்கறதே இல்லை. 1 hour பார்க்கறதே அது ஏதோ அந்த பிக் பாஸ்க்கு அடிக்ட் ஆயிட்டமே 1 hour பார்க்க வேண்டியதா இருக்குது. உண்மையான சொல்றேன், இந்த சீசன் லைவ் பாக்குறவங்களும் பெரிய ஒரு மனபலம் படிச்சவங்க. அவங்களுக்காகவே ஒரு ஸ்பேஸ் நடத்தலாம். உண்மையாலுமே கஷ்டப்பட்டு டேட்டா ரீசார்ஜ் பண்ணி லைவ் பாக்குறாங்கல்ல இத்தனை பேத்துக்காக, ரொம்ப கஷ்டம்தான். அவ்வளவுதான் ப்ரோ. நான் வேணா அப்படியே லிசனரா போய்க்கிறேன். எனக்கு கண்டஸ்டன்ட் பத்தி கமெண்ட் பண்ண ஒன்றும் பிடிக்கல தல. சரி, வைல்ட் கார்டு வருது பாப்போம், இருங்க. மேபி அதையும் பாக்குறேன். பார்த்துட்டு பேசுறத பத்தி ஆச்சு. ப்ரோ வைல்ட் கார்டு பத்தி எந்த அப்டேட்டும் இல்லையா ப்ரோ? உங்க வீட்டுக்குள்ள போனாங்களா இல்லையானே தெரியல. அடுத்த வாரம் போவாங்களா இல்ல இந்த வாரம் போவாங்களான்னு தெரியல. இல்ல ப்ரோ, அது கன்ஃபார்ம் இல்ல ப்ரோ. இன்னும் அது நிறைய பேர் போட்டிருக்காங்க, அந்த லிஸ்ட்டுமே கன்ஃபார்ம் இல்ல. அதான் என்னது, ஆனா ப்ரோவை மட்டும் போட்டாங்க வெனஸ்டே வைல்டு கார்டு வராங்க இந்த வாரம்னு. ஆனா இந்த வாரமும் அதையும் கட் பண்ணிட்டாங்க. அது ஏன் கட் பண்ணாங்கன்னு தெரியல, ஏன் இன்ட்ரோ கொடுக்கலன்னு தெரியல. மேபி டைம் கேட்டிருக்கலாம் வைல்ட் கார்டு சைட்ல இருந்து. இல்லைன்னா இவங்க வந்து இந்த வீக் வந்து கொஞ்சம் ஃபயரியா போச்சு ஷோ அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்கல்ல. அதை சொன்னாரு, இவங்க 2 பேரால இந்த மாதிரி போச்சுன்னு. அடுத்த வாரம் இன்னொரு வாரமும் அந்த மாதிரி ஓட்டலாம், அதுக்கு மேல மொக்கையான வேணா வைல்ட் கார்டு உள்ள அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம். அவங்க அந்த டைமிங் பார்ப்பாங்களே, எப்போ கிராஃப் இறங்குதோ அந்த டைம்ல இந்த வைல்ட் கார்டை வந்து உள்ள அனுப்பலான்ற மாதிரி இருக்கலாம். ப்ரோ இந்த கிராஃப்னா ப்ரோ நல்லாவே இல்லை. இந்த கிராஃப் போய் இந்த வாரம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி இந்த பாராட்டியிருக்காங்கல்ல திவாகரும் பார்வதியும், இவங்களால தானே கொண்டு போயிருக்காங்கன்ட்டு. தாத்தா பேசுங்க. யாராவது அண்ணா நகர் சைட்ல இருக்கீங்களா? இப்போதைக்கு இல்ல தாத்தா. இல்ல இப்ப சென்னையில யாராவது இருக்கீங்களான்னு, அங்கேருந்து வீடு. ஏன் தாத்தா? இல்ல அங்க என்ன நல்ல ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது? மலேசியன், சைனீஸ் ரெஸ்டாரண்டா? ஆர்டர் போட. ஓகே. அண்ணா நகர்ல சீசல்ல போடுங்க தாத்தா. சீசல்ஸா? ஆமா சீசல். ஆமா தாத்தா. அது எங்க இருக்குது? ஈஸ்ட் தாத்தா, அந்த கந்தசாமி நாயுடு காலேஜ் பக்கத்துல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இருக்குது
ரவுண்டானா ஜாலியா டுவர்ட்ஸ் K4 போலீஸ் ஸ்டேஷன் அந்த அந்த ரூட்ல இருக்கு. ஆர்டர் தானே போட போறீங்க? சீஷல் சர்ச் பண்ணீங்கனாலே வந்துரும். சீசெல் சேவரி சீஷெல் இருக்கு. சீஷெல் ரெஸ்டாரண்ட். சீஷல் தாத்தா ரெஸ்டாரண்ட். அது சீஷெல்லுன்னு மொத்தம் 2-3 இருக்கும். அதுல ஏதோ ஏதோ என்னது மீனம்பக்கமா ஏதோ ஒரு சொன்னாங்க. அந்த சைடுல இருக்கிற சீஷெல் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். மீனம்பாக்கமா? அந்த சைடு இருக்கிற சீஷெல். இல்லப்பா, அவர் அண்ணா நகர் ஸ்பெசிஃபிக்கா இல்ல கேட்டானா இல்ல அண்ணா ஆர்டர். நகர்லப்பா. எனக்கு மீனம்பாக்கமும் பக்கம் தான். அப்படியா? ஆமா, நான் இருக்கிறது வந்து இந்த பக்கம் பொண்ணுமலை கிட்ட. எல்லாமே பக்கம். ஓகே. இது எந்த ரெஸ்டாரண்ட் பேர் தெரியல. சேவரி சீஷெல் அண்ணா நகர். அப்படிதான் தாத்தா வரும் அது. அண்ணா நகர். வேளச்சேரி, பெருங்குடி ஒரு 3 பிரான்ச். அண்ணா நகர் போடுங்க. அண்ணா நகர்ல குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும். அங்க என்ன நல்லா இருக்கும் தம்பி? தாத்தா ஃபிஷ் நல்லா இருக்கும் தாத்தா. அங்க வஞ்சரம் மீன் நல்லா இருக்கும். இங்க ஃபிஷ்ஷே காணுமே. தெரியலப்பா. நீங்க யாராவது ஒருத்தர் கண்டுபிடிச்சு எனக்கு அனுப்புங்க. ஏன்னா இங்க 4-5 கடை இருக்குது. ஏதாவது மாத்தி வாங்கி நான் சாப்பிட்டுருப்போம். அனுப்புறேன் தாத்தா. நான் அனுப்புறேன் உங்களுக்கு டிஎம்ல அனுப்புறேன். ஒரு இன்னும் 2-3 ரெஸ்டாரண்ட் இருக்கு. அது அனுப்பி விட்டுருக்கேன். எல்லாம் அங்கே வை. சரி. மீனம்பாக்கம், அண்ணா நகர் எது வேணாலும் ஓகே. வானகரம், போரூர் ஆல் ஓகே. உங்களுக்கு நைட்டு டின்னருக்கு தானே தாத்தா பாக்குறீங்க? ஆமாப்பா. எப்படி டைனிங் போறீங்களா இல்ல ஆர்டர் தானா? என்னப்பா? டைனிங்கா இல்ல ஆர்டரா? எங்க டைனிங் ஆர்டர். ஓகே ஓகே. இன்னைக்கு சண்டே, குக்கு கிடையாது, வீட்டில் இல்லை, எல்லாரும் கல்யாணத்துக்கு போயிருக்கிறாங்க. நான் போக மாட்டேன். ஸோ அதனால ஏதாவது போட்டு சாப்பிட்டுக்கோங்கன்னாங்க. கல்யாணத்துக்கு போயிருந்தாலே நல்லா சாப்பிட்டு வந்துருக்கலாமே தாத்தா. செய்வோம். ஞாயிற்றுக்கிழமை செய்வோமாப்பா. கல்யாண வீடு செய்வோமா? ஓகே. இல்லை, கல்யாண வீட்டில் வந்து சைவம் தானே போடுறாங்க. ஒன்லி கிறிஸ்டியன் முஸ்லீம் மேரேஜ் தான் பிரியாணி போடுவாங்க. அதை மிஸ் பண்ணவே மாட்டேன். அது லஞ்ச் டைம். சரி சரி. இல்ல தாத்தா, இப்ப நிறைய தமிழ்நாடு ஸ்டைல்ல பஃபேல வைக்கிறாங்க. நான்வெஜ் வெஜ் தனியா ரிசப்ஷன் மட்டும் வைக்கிற இடத்துல. கூப்பிடுறவங்க வைக்க மாட்டேங்கிறாங்க. காப்பர் கிச்சன் போரூர் கூட போடுங்க. காப்பர் கிச்சன். காப்பர் கிச்சன் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். ஆனா போரூர் நார்த் இந்தியனா தாத்தா? இல்லன்னா ஜூனியர் குக் பண்ணா போடுங்க தாத்தா. மதுரை ஸ்டைல். அப்பா அதெல்லாம் போயிடுச்சுப்பா. போயிடுச்சா? இல்ல, குவாலிட்டி போயிடுச்சுப்பா. குவாலிட்டி போயிடுச்சு. ஆமாப்பா, 65,000 பேர் 4% கொடுத்துருக்காங்க. பார்த்ததே இல்லையா இது காப்பர் கிச்சன்? காப்பர் கிச்சன் நல்லா இருக்கு தாத்தா. டிராகன் சிக்கன் நல்லா இருக்கு. பார்த்தா வெரைட்டி நிறைய இருக்கும் அவங்ககிட்ட. தலப்பாக்கட்டு போயிடுச்சு. எல்லாம் போயிடுச்சுப்பா. காமாட்சி மெஸ்ஸா என்னது? ஈரோடு அம்மன் மெஸ். அது பரவாயில்ல. பட் அது லஞ்சுக்கு இது ஏதாவது நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டு. பரோட்டா எல்லாம் இருக்குதுப்பா. கொத்து பரோட்டா ஃபேவரட். கிளீனா இருக்குமாப்பா தம்பி? எங்க நல்லா இருக்கும் தாத்தா. நல்லா இருக்கும் தாத்தா. நல்லாதான் இருக்கும் தாத்தா. தாத்தா வேணா பீஸா அந்த மாதிரி ஆர்டர் பண்ணா கிளென் பேக் ஹவுஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் நல்லா இருக்கும். மனுஷன் சாப்பிடுவானாப்பா? தாத்தா ஜென்சி நான் பீஸா தான் தாத்தா. தம்பி, நான் மெல்பர்ன்லயே 20 வருஷம் இருந்திருக்கிறேன். ஃபுட் கேபிட்டல் ஆஃப் ஆஸ்திரேலியா. அங்க கிடைக்காத பீஸாவா? நான் பாக்கெட்ல பச்சை மிளகாய் எடுத்துட்டு போவேன்ப்பா இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் போறப்பா. அது ஒண்ணுதான் தாத்தா. ஆனா இங்க வந்து பீஸா வந்து வெறும் சிக்கன் மட்டும் தான் இருக்கு. அங்க ஃபாரின்ல எல்லாம் பீஃப் வச்சு பீஸா தருவாங்க. அதெல்லாம் நல்லா இருக்கும் சாப்பிட்டேன். இவனுங்க பீஸாவே மொக்கையா செஞ்சுட்டாங்க. மெக்டானல்ட்ஸாவே நல்லா இருக்கும்ப்பா. அந்த பீஃப் பர்கர்லாம் இருக்குது பாருங்க, சூப்பரா இருக்கும், ஜூஸியா இருக்கும். நல்லா இருக்கும். நான் சாப்பிட்டுருக்கேன். நான் யூஎஸ்ல ஒரு டைம் போய் வெக்கேஷன் போகும்போது சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்கும். அதுக்கும் இங்கேயும் எனக்கு செம்ம டிஃப்ரெண்ட் வருது தாத்தா. இந்தியாவுக்கும் அங்க இருக்கிற கேஎஃப்சி. ஆமாப்பா, இப்ப இங்க இந்தியாவில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் வந்து வெளிநாட்டுல வந்து வாயிலே வைக்க முடியாது சாப்பாடு. அது ஒரு ஊர்ல அந்தந்த சாப்பாடு நல்லா இருக்கும்.
மலேசியன் ரெஸ்டாரண்ட் ஏதாவது இருக்குதாப்பா? நல்ல ரெஸ்டாரண்ட், தாய் ரெஸ்டாரண்ட். தாத்தா பாம்ஷோர் ரெஸ்டாரண்ட் ட்ரை என்னப்பா? பண்ணிருக்கீங்களா? பாம்ஷோர் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கு, அது ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா அண்ணா நகர்ல? பாம் ஷோர் அண்ணா நகரா? அதுவும் நல்லா இருக்குன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொன்னான். அவன் லாஸ்ட் வீக் ஏதோ இன்ஸ்டாகிராம்ல போட்டிருந்தான். நிறைய இருக்குது. அது எந்த இடம்னு பார்க்கணும். இல்ல தாத்தா, பாம் ஷோர்லாம் நீங்க நேரா போய் உட்காந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் தாத்தா. அது ஆர்டர் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அது ஒரு அப்படியா? மாதிரி ஒரு 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஸ்டைல்ல ஆஃப் பேக்டா வரும் கொஞ்சம். ஏற்கனவே ஆஃப் பேக்குங்க உள்ள பார்த்து பார்த்து நாமளே ஆஃப் பேக்கா இருக்கிறோம். பாம்சோர் ராமாபுரம்ல இருக்கு தாத்தா. தாத்தா நீங்க சைனீஸ் கேட்டீங்கல்ல, லிட்டில் சாய் ட்ரை பண்ணுங்க. ஏதாவது ஒண்ணு நல்லதா ஏதாவது சொல்லுங்க. ஒண்ணு நல்லதா சொல்லுப்பா. நல்ல காரசாரமா. எனக்கு வந்து சீ ஃபுட் தான்ப்பா ரொம்ப பிடிக்கும். அது இல்ல, நீங்க என்ன கேட்டீங்க? உங்களுக்கு ஒரு 4 ரெஸ்டாரண்ட் சொல்றேன்னு சொன்னல, அதை சொல்றேன். சொல்லு. நான் எல்லாம் தேடி பார்த்து ஏதோ ஒன்று வாங்குறேன். இந்த ராஜு லிட்டில் பாய்னு சாய் ஒன்று இருக்குது, அது பார்த்துருக்கீங்களா? சூப்பரா இருக்கும். ராஜு பாயா? அபங் ராஜு நாசி, அபங் ராஜு நாசி கோரேங். சாப்பிட்டுருக்கேன் தாத்தா. நாசி கோரேன் சாப்பிட்டுருக்கேன். ஆனா அந்த இடத்துல சாப்பிட்டது இல்ல. நாசி கோரேன் ட்ரை பண்ணிருக்கேன். அது அண்ணா நகர் மொகப்பேர்ல இருக்குது. மொகப்பேர் நாசி கோரேன்னா தானே தாத்தா? அந்த ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் மேல ஒரு ஆம்லெட் மாதிரி வச்சு கொடுப்பாங்க, அதானே? ஃப்ரைட் ரைஸுக்கும் பிரியாணிக்கும் பிறந்த மாதிரி இருக்கும். கூட ஒரு சிக்கன் ஃப்ரை, ஒரு ட்ரை சிக்கன் மாதிரி ஒன்று வச்சு, கிரேவி மாதிரி வச்சு, அதுக்கப்புறம் மேல ஆம்லெட் போட்டு தருவாங்களே. தாத்தா இது பாருங்க தாத்தா, அந்த இது பாம் ஷோர் இல்லைன்னா அர்பன் ஸ்பைஸ், அதுக்கப்புறம் இந்த கடை அது சீஷல். இது மூணுத்துல எதனா ஒன்று பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது மூணு நல்லா இருக்கும். ஒன்று வந்து மீனம்பாக்கம், மீதி 2 அண்ணா நகர் தான். சீஷல் வந்து மீனம்பாக்கம்ல, அதுக்கு தாண்டி அந்த ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஏரியா சொல்லுவாங்க, அந்த இடத்துல இருக்கு. யார் பேசுறது? கேள்விப்பட்டிருக்கேன். மாதவன். எங்க வரலையா? வந்து டிஎம்ல அனுப்பி விட்டுருங்க மாதவன். நான் டிஎம்ல அனுப்பி விடுறேன் தாத்தா. இந்த வருங்க. ரவி சார் என்ன சொல்லிட்டு இருந்தாரு? நான் மிஸ் பண்ணிட்டேன். தாத்தா ரவி சார் தாத்தா விஜய் தான் போட்டு அடிச்சுட்டு இருந்தாரு. ஷோ மேக்கர் சார் ஒண்ணுமே பண்ணாததுக்கு இந்த வாரம் எனக்கு விஜய் நல்லா தான் பேசினாரு. அவரும் ரொம்ப ஓவராகவும் போகாம எங்க சொல்லணுமோ காமெடியா வச்சு செஞ்சிட்டு இருக்காரு, நாகார்ஜுனா மாதிரி. அதான் தாத்தா இப்போ ஸ்பெசிபிக்கா எடுத்து அடிக்கிறாங்கல்ல, அது மாதிரி இல்லாம இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் டச் பண்ணிருக்கலாம். நிறைய பேர் விட்டுட்டாங்க. அதுதான் பிரச்சனை. அதுதான் சொன்னாரு. அதனால பத்தாது. அதுவும் டைமிங்க 1 மணி நேரம் கம்மி பண்ணிருக்காங்க. அது எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியல. 1.5 மணி நேரம் ஆக்கணும். என்ன ப்ரோக்ராம் போயிட்டு இருக்குது சண்டே 9 to 9:30? சூப்பர் சிங்கர் போயிட்டு இருக்கா என்னன்னு தெரியலையே. சூப்பர் சிங்கர் முடியலன்னு நினைக்கிறேன். அது முடியும். அதனாலதான் அந்த டைமிங் இதா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ப்ராப்ளம் ஆகுது. இப்போ அவ்வளோ கம்மி டைம்ல கமருதீன் மாதிரி ஆளை பேச விட்டா என்ன எங்கெங்க போறாருங்க அவரு? சாப்பாட்டு விஷயம் பேச சொன்னா நல்லா பேசுவார். இல்லைங்க, நான் சிலர் கேட்டேன், அவருக்கு சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க ப்ரொஃபஷனல் பேரை சொன்னாலும் பதறி போனை வச்சிடுறாங்க. சார் அப்புறம் பேச, வேற யாராவது நல்லா பேசலாம் சார் அப்படின்றாங்க. ஐயோ ஓகே தாத்தா இந்த ப்ரொடியூசர்லாம் போஸ்ட் போட்டிருக்காங்க தாத்தா. பார்வதிக்கும் கமருதீனுக்கும் இப்படி இருந்தா அப்படிதான் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டிருந்தாங்க ஒரு ப்ரொடியூசர் இன்ஸ்டாகிராம்ல, சப்போர்ட் பண்ற மாதிரி பார்வதிக்கும் கமருதீனுக்கும். அது அந்த இது இவங்க கிரியேட்டிவ் எட் சொல்றாருன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் கிரியேட்டிவ் எட் அது வந்து ஆக்சுவலா அவங்க பண்ணக்கூடாது. அதை பத்தி நேற்று கொஸ்டின் வச்சு நான் பேசியிருக்கேன். யாரோ சொன்னாங்களே அன்புக்கு அரசு யாரோ. ஆமா
ஆனா அவங்க இந்த சீசன்ல அவங்க ஆக்டிவா இல்லன்ற மாதிரி சொன்னாங்களே, இல்லையா அன்புக்கரசி? தெரியல வெதர் ஆக்டிவ் ஆர் நாட் ஆக்டிவ் இப்படி இல்ல, அவங்க பேசக்கூடாது. வேற அந்த டிபார்ட்மெண்ட் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால மேபி போட்டிருக்கலாம் அவங்க. ஒருவேளை ஷோனுடைய ஐப்புக்காக கூட பண்ணிருக்கலாம். எனக்கு என்ன டவுட்னா, அந்த இன்சைட் ஸ்கூப் எல்லாம் வச்சு இவங்க எப்பயுமே பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் அடிக்கிறவங்களை மட்டும்தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்ப இவங்க 4 பேர் அடிக்கிறாங்கன்றதால இவங்க 4 பேர் ஃபோக்கஸ் ஆகுறாங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. எல்லாரையும் அடிச்சா தானே ஒரு நமக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். எல்லா கண்டஸ்டன்ட் ஓகே. ஆனா தாத்தா இந்த ப்ரோமோஸ்ல அப்புறம் வந்து இந்த ஸ்பான்சர்ஸ்ல எல்லாம் மேக்சிமம் இந்த திவாகர் பார்வதி தான் வராங்க தாத்தா, வேற யாருமே வரலையா இந்த ஸ்பான்சர் வீடியோஸ்ல? எங்க இந்த ஹோல் ஷோவே அவங்க 2 பேர் வச்சுதான் நடக்குது. மிச்சவங்க யாரு எல்லாம் தூக்கத்துல இருக்காங்களே. இந்த கும்பகர்ணன் தூங்குவானா, அவ்வளோ யானை கீனை எல்லாம் பிளர் விடுவாங்களாம் காதல. ஆளுக்கு காலடியில ஆட்டம் பாம்பை வச்சு கொளுத்தினாதான் எந்திரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இப்ப விஜேஸ் இது வீக்கெண்ட் எபிசோட்லயே இப்ப மத்தவங்க எல்லாம் எந்திரிச்சு நிக்கும் போது அந்த ஸ்பான்சர் அந்த கட்டு வராது. அந்த இதுல பார்வதிக்கு அந்த கட்டு வருது. ஆக்சுவலா பார்வதிக்கு எல்லாம் வருது இல்லைங்க, அது வந்து காக்கா உட்கார பணங்கா விழுந்த மாதிரி. நானும் பார்த்தேன் அதை பத்தி. அப்ப வந்து பார்வதி கேஸ் பெருங்காயம் சாப்பிடுங்கன்னு சொல்றதான் நம்ம எடுத்துக்கணும். அவங்க வாயை தந்தால கேஸ் விடுறாங்க, அதனால பெருங்காயம் போட்டுக்கோங்க. பெருங்காயம் அடுதான் வந்துச்சு, நான் பார்த்தேன். சிம்பாலிக்கா கரெக்ட் தானேப்பா? சிம்பாலிக்கா கரெக்ட். ஓகே தாத்தா, அந்த மாதிரி மதுரை மன்னார் மெஸ் ட்ரை பண்ணுங்க தாத்தா. நைட்டு பரோட்டா சூப்பரா அது எங்க இருக்கு? அது பக்கத்துல மதுரை மன்னார் மெஸ். எனக்கு கொஞ்சம் சுத்த பத்தமா இருக்கணும். பிக் பாஸ் கிச்சன் மாதிரி இருந்ததுன்னா அவ்வளவுதான். நான் 4 நாள் ப்ரோக்ராம் பண்ண முடியாது. நீ பார்த்து சொல்லுப்பா. அதுல தாத்தா நீங்களே போய் பாருங்க, அந்த போட்டோஸ் எல்லாம் பாருங்க. அது எங்க இருக்கு? மதுரை மன்னார் மெஸ் மதுரையிலன்னு சொல்லிடாதீங்க, இது வடபழனி கிட்ட இருக்கு. அது போலாமே. ஃபுட் கோர்ட்ல இருக்கு தாத்தா மதுரை மன்னார் மெஸ். மதுரை மன்னார் மெஸ் இருங்க, நான் பாக்குறேன். ஃபுட் கோர்ட்ல இருக்கு. ஹாய் ஹரிகரன் ப்ரோ, வெல்கம் பேக். திலகா டெனிஸ் வெல்கம். சுரேஷ் தாத்தா, உங்க சீசன்ல இதே மாதிரி தான் இருந்தாங்களா? இந்த ஆதிரை, எஃப்ஜே, இப்ப கம்ருதீன், பார்வதி பண்றாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் போவாங்களா? எனக்கு நம்ம மத்த சீசனோட இந்த சீசன்ல இதுக்காகவே வந்த மாதிரி இருக்கு. தப்பான வச்சுறாங்க, ஏதோ காஜிக்காக வந்த மாதிரியே இருக்கு ஒரு சில கேங்க பார்த்தா. புரியலங்க, என்ன சொல்ற வரீங்கன்னு புரியலையா? இல்ல, மத்த சீசன்லயே ரொமான்சஸ் இருக்கும், கொஞ்சம் பட்டு மடாம இருக்கும். இந்த சீசன் ஒரே காஜி குரூப்பா இருக்கானுங்க. இது ரொமான்ஸ்னு சொல்லி ரொமான்ஸ் கேவலப்படுத்தாதீங்க. ரொமான்ஸ் சொல்லலாம், காஜின்னு சொன்னேன் தாத்தா. காஜியா ப்ரோ? அப்படி அசிங்கமால பப்ளிக்ல பேசாதீங்க, லஸ்ட்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். ஏங்க அததான் நீங்க இங்கிலீஷ்ல சொல்றீங்க, அவர் தமிழ்ல சொல்றாரு. இது என்ன புதுசா இருக்கு? தாத்தா நீங்க தப்பான சீசன்ல போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் தாத்தா. இந்த டைம்ல நீங்க போயிருந்தீங்கன்னா புரியலையே, சாப்பிட்டுருப்பீங்க. இல்ல ரொம்ப தப்பா இருக்கு. ஒன்னே ஒண்ணு தப்பா நினைக்கிறீங்க. ஆதாம் ஈவாள் காலத்துல இருந்து இனக்கவர்ச்சின்றது இருக்குது. இந்த வயசுல இவங்களுக்கு அது வரலன்னாதான் தப்பு. அது மட்டும் இல்ல, ஒரு மாதிரி ஒரு செக்லூடட் இடத்துல நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்லாம் இல்லாம, போனு, நம்ம பெட்ரூமு, நமக்கு வேண்டியது இல்லாம அப்படி இருக்கிற போது 4 பக்கமும் நம்மளை போட்டு அடிக்கிறாங்கன்ற போது, யாராவது லைட்டா கொஞ்சம் சாப்பிட்டியா அப்படின்னு ஒண்ணு கேட்டாலே டப்புன்னு உங்களுக்கு வந்து ஒரு ஒட்டுதல், ஒரு ஈர்ப்பு இதெல்லாம் வரும். இது அந்த வயசுல வந்து 100% வரும், அது தப்பு இல்லை. பட் அதையும் மீறி வேலை செய்ய வந்திருக்கிற இடம், அதுவும் இது வந்து ஒவ்வொரு நொடியும் நம்ம செய்யக்கூடியது கேப்சர் ஆகுதுன்ற போது கொஞ்சம் டீசெண்டா செய்வாங்க. சிலது வந்து ஒண்ணு அப்படி செய்யணும், இல்லது காட்ட முடியாம செய்யணும். அதாவது அது மாதிரி நிறைய நானே பார்த்திருக்கிற உள்ள அதை வந்து காட்டவே முடியாது, அதை வந்து டெலிகாஸ்டே பண்ண முடியாது. அந்த மாதிரி முன்னாடி சீக்ரெட் ரூம்னு ஒன்னு இருக்கும், அங்க போயிருவாங்க நினைக்கிறேன். தம் அடிக்கிற ரூம் போயிருவாங்க நினைக்கிறேன் முன்னாடிலாம். இல்ல அங்க வந்து கேமரா இருக்கும். தம் அடிக்கிற ரூம்ல கேமரா இல்லாத 2 இடம் இருக்கு அந்த வீட்டுல. அந்த இடத்துல வந்து பயன்படுத்திருக்காங்க நல்லா. அந்த ஐயா ஒண்ணு நான் பேசி மைக் அடிச்ச உடனே பேசுனீங்கன்னா ஓகே, ஒருத்தரா பேசுனீங்கன்னா ஓகே.
கூட்டத்தோட புகழ் ஒரே நிமிஷம் பேசுனீங்கன்னா இருக்கு. கமருதீன்றது எனக்கு காமருதீன் காதுல விழுது. தாத்தா வைல்டு கார்டு உள்ள போயிட்டாங்களாம். இன்னையோட டேட் எபிசோட்ல அந்த ஒரு நிமிஷம் இருக்கார்ல ஒரு நிமிஷம் அமித் உள்ள மாதவன், போயிட்டாராம். கொஞ்சம் எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணி பேசுங்க. விக்னேஷ் இருக்கீங்களா? நான் பாக்குறேன் சார். சாம் நான் இருக்கேன். ஓகே ஓகே. எனக்கு ஹோஸ்ட் கொடுங்க அப்படின்னா. சரி. சரி மாதவன் சொல்லுங்க. அடுத்து புகழரசன். ப்ரோ அமித் உள்ள போயிட்டாராம் ப்ரோ. நாளைக்கு எபிசோட் ஈவினிங்ல வரும். நாளைக்கு ஈவினிங் லைவ்ல தெரிஞ்சிருமா. வைல்ட் கார்டு என்டர் ஆயிட்டாங்களா ஒருத்தர். அரங்க மதுரவா ப்ரோ? தெரியல ப்ரோ, அதெல்லாம் அரங்க மதிரவோ என்னமோ தெரியாது ப்ரோ. நாளைக்கு பார்த்தா தெரியும் ப்ரோ. ஏஜ் ப்ரோ சொல்லுங்க. சுரேஷா இருக்கீங்களா? இருக்கையா. நேத்து நீங்க மதியம் ரொம்ப அப்செட்டா பேசுனீங்க. நைட் ஒரே சிரிப்பா இருந்துச்சு. உங்க ரிவ்யூ பார்க்க ரொம்ப ஹாப்பியா இருந்தீங்க போல. சரி ஹாப்பி ஆயிட்டேன். இன்னைக்கு மத்தியானம் பண்ணிருக்கிறோம். நீங்க வேற ஸ்டார்டிங் ரொம்ப இதா என்ஜாய்மெண்டா இருந்தீங்க. நானும் சரி எனக்கு உங்களை பார்க்க சிரிப்பு. சரி ரொம்ப அப்செட்டா இருந்தாரு மதிய நேரத்துல ஸ்பேஸ்ல பேசும்போது. அதாவது உள்ள போயிட்டு வந்தவங்க சொன்னாங்கன்னு சில விஷயம் சொன்னாங்கல்ல, அதெல்லாம் வந்து அப்செட் ஆச்சு. நைட் பாக்குற போது அவங்க சொன்னதெல்லாம் சும்மா மேபி அவங்க சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் சர்டன் பீப்புளா இருக்கும். அதனால நைட் பாக்குறப்போ நல்லா இருந்துச்சு. ஒரு வகையில நல்லா இருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாம ஒண்ணு போய் கொஞ்சமா கொடுத்தா கூட நிறைவா இருக்குது. கரெக்ட் சார், கரெக்ட். அதுதான் நான் நேற்று மிஸ்லீடிங்கா ப்ரோமோ நான் கூட நேற்று சொல்லியிருந்தேன். ஏன் நல்லா பேசியிருக்காரு, ப்ரோமோ கட்டு சரியா பண்ணல போல. இன்னைக்கு ஒண்ணு நீங்க ரிவியூல சொல்லிருந்தீங்க நினைக்கிறேன். 6 மணி ரிவியூல ப்ரோமோ சரியா கட் பண்ணாம விட்டாங்க. பட் ஆனா அதுவும் நல்லா தான் இருக்கு. நல்ல கண்டென்ட்லாம் நைட்டு பார்க்கும்போது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆமா நல்லா இருந்துச்சு. பாப்போம் இன்னைக்கு நைட்டு எப்படி ப்ரோமோ கொடுத்துட்டாங்க. பாப்போம் எப்படி. 2 தடவை தலப்பா கட்டிட்டேன். இன்னைக்கும் கட்ட வைப்பாங்களான்னு பாப்போம். எப்படின்ட்டு பேசுங்க ப்ரோ. நான் அடுத்து பேசுறேன். ஓகே ப்ரோ. மாதவன் பேசுங்க ப்ரோ. உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன் தாத்தா, உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன் பாருங்க ரெஸ்டாரண்ட் லிஸ்ட் எல்லாமே. மாதவன் இப்பதான் போறாங்களா வைல்ட் கார்டு? இது இன்னைக்கு சண்டே. நேத்து நைட்டு முடிஞ்ச உடனே போல. அப்போ இன்னைக்கு நாமினேஷன் அதெல்லாம் முடிஞ்சுதான் உள்ள அனுப்புறாங்க போல. ஆமா இல்ல தாத்தா, நாமினேஷன் முன்னாடி இருக்கும். அவங்க போயிட்டு பேசுவாங்க. இதெல்லாம் பேசிட்டு நாமினேஷன் அதுக்கப்புறம் வைப்பாங்க நினைக்கிறேன். ஆமா தாத்தா, நாமினேஷன் வந்து சில டைம் நைட் 8 மணி 9 மணிக்கு மேல நடக்குது இல்ல, அதையும் காட்டுவாங்க. சூப்பரா விடிய வச்சு செய்வானுங்க. தெரியலையே. ஆனா இவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ தானே வைல்ட் கார்டுக்கு. அப்ப நாமினேஷன் முடிஞ்சுதான் போவாங்க. தமிழ்ல பால்வாடி பிள்ளைங்களை கொண்டு வந்ததுனால ரொம்ப கொஞ்சம் வேலை வாங்குறாங்க. தெலுங்கு மாதிரி வச்சு அடி செம்ம அடி அடிச்சா இந்த சீசன்ல இருக்கிறவங்களுக்கு வந்து டெஃபினட்டா இந்த அடல்ட் கண்டென்ட்னு போகாம தெலுங்கு மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கா வச்சு செஞ்சிருந்தாங்கன்னா சூப்பரா அவங்களுக்கும் டிஆர்பி வந்திருக்கும், ப்ரோக்ராமும் நின்றுருக்கும், நல்லா இருந்திருக்கும். மிஸ் பண்ணிட்டாங்க கிரியேட்டிவ் டீம். இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸுக்கு அப்படிதான் செய்யணும் எல்லாத்துக்கும். தாத்தா அந்த வைல்ட் கார்டு இது பாத்தீங்களா? மலையாளத்துல இப்போ நடந்துச்சு ஒரு டிக்கெட் ஃபினாலே டாஸ்க். அது செமையா இருந்துச்சு பாக்க. எல்லாம் பார்த்து வயிறு இருக்கக்கூடாதுன்னு நான் பார்க்காம விட்டேன் ராஜா. சாம் ப்ரோ. சாம் வெளில போயிட்டாரு. புகழரசன் பேசுங்க.